டேனியும் டோனியும் உருவகங்கள் தான், கேரக்டர்ஸா இருந்தாலும் உருவகங்கள் தான். They are metaphors. One is the conscience keeper. பயணத்துல ரெண்டு வகையான நண்பர்கள் இருக்கலாம். ஒருத்தன் வந்து வேகபான் நாடோடி, இன்னொருத்தன் கேர்ஃபுல்லா மெஷர் பண்ணி நடப்பான். அதே மாதிரிதான் டேனியும் டோனியும். One is a vagabond, another wants to make the journey in a responsible manner. பட் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து ஒரு புரிதலை ஏற்படுத்திப்பாங்க. டேனியும் டோனியும் வித்தியாசப்பட்டு பேசினாலும் ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு நிறுத்தம் இருக்கு, அதனால அந்த பயணம் தொடரும். சோ இந்த படத்துல ஒரு பெரிய பயணம், அதற்குள்ள நடக்கிற குட்டி குட்டி பயணங்கள், டேனிக்கும் டோனிக்கும் இடையே இருக்க உறவு, அந்த பயணம் எவ்வாறு தொடர்கிறது, இப்படி பல விஷயங்களை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம். கடைசியாக இந்த காட்சியை ஒரு முறை பாருங்கள். What I expect from you is, now how many shots are in this first scene? First scene, that is White Strawberry. White Strawberry இனுடைய முதல் காட்சி அமைப்பில் இருந்த ஷாட் நம்ம பார்த்தோம். சிலர் 12 நாங்க 13 வச்சுங்க, அது 14 வச்சுங்க. இந்த படத்தில் முதல் காட்சியில் எத்தனை ஷார்ட்? விஷுவல் கண்டென்ட்னா ஆரல் கண்டென்ட். வாட் இஸ் த விஷுவல் கண்டென்ட்? வாட் இஸ் த ஆரல் கண்டென்ட்? இந்த படத்தின் காட்சி அமைப்பு எங்கே தொடங்குகிறது, எங்கே முடிகிறது? வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த ஜர்னி? அதுவும் பயணம் சம்பந்தப்பட்டதுதான். அந்த வயதான மனிதரின் பயணம், இது எவ்வளவு உண்மையோ, இந்த வரலாறு எவ்வளவு உண்மையோ அந்த வரலாறு உண்மை. ஏன்னா அதுல நடிக்கிற ஆள் என்ன யார் தெரியுங்களா? ஸ்வீடிஷ் சினிமாவின் பிதாமகர் இங்மர் பெர்க்மனை மறந்துருங்க. அவர் பெரிய டைரக்டர், பெரிய பண்டிதர். அவர் மதித்த ரொம்ப பெரிய பண்டிதர் அந்த வயதான மனிதர் சோஸ்ட்ராம்னு அவர் பேரு. இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்ச ஒரு 6 மாசம் 12 மாசத்துல இதாயி அவரது பயணமும் முடிவு வந்துடுது. இந்த படத்துல அவர் கதாபாத்திரமா எந்த பயணத்தை ஆரம்பிச்சாரோ அந்த பயணம் பிசிக்கலா முடிவு வந்துடுது. அவரை நடிக்க வைக்க முடியாது இங்மர் பெர்க்மன். ஏன்னா பெரிய ஆளா பெர்க்மன் பிறக்கவே இல்லை அவரு சினிமாக்குள்ள நுழைக்கும் போது. அந்த நடிகர் தியேட்டர் ஆர்டிஸ்ட், he was a film actor, எல்லாத்தையும் முதல் நிலை. he was the father of Swedish cinema. அந்த அளவுக்கு போற்றப்படக்கூடிய ஒரு ஆளு. அவரை வச்சு படம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா he is very old and he is an accomplished person. அவருக்கு இந்த படத்துல நடிக்கிறதுனால ஒன்னும் பக்கரகம் பெருமை வந்துட போதில்லை. ஆல்ரெடி succeed everything because he liked Bergman, the story, because he was of the same age as the character. He was willing to act. Like any great person, he had some weaknesses. அவரால் 5 மணிக்கு மேல செட்ல இருக்க முடியாது. If the clock strikes 5, he has to have his drinks. சூப்ரிக்கு எவ்வாறு பயந்து இந்த நடிகர்கள் நடித்தார்களோ அதே மாதிரி இந்த வயதான மனிதருக்கு பயந்து பெர்க்மன் படம் எடுத்தார். அந்த கேமராமேன் 2 பேரும் என்ன, அவங்களுக்கு படத்தை விட 5 மணிக்கு உள்ள முடிக்கணும்ன்றதுதான் பெரிய சேலஞ்ச். ஒவ்வொரு நாளும் லொகேஷன்ல பெர்க்மனுக்கும் அவரது கேமராமேனுக்கும். ஏன்னா this man is a beautiful actor. He would act beautifully only until 5 o'clock. He would go insane without the drink after 5 o'clock. So அதுக்குள்ள 4 மணிக்கே பேக் பண்ணி அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சாதான் இவங்க தப்பிச்சாங்க. சோ அந்த படத்தின் முதல் காட்சியை நீங்க மனசுல வச்சுட்டு, இந்த படத்தின் முதல் காட்சியை மனசுல வச்சுட்டு, இதை ரெண்டுத்தையும் you need to compare. Okay, again what is for the third time? மூணாவது தடவையா பாக்குறீங்க. முதல் தடவை பார்க்கும் பொழுது இந்த புரிதல் இருந்தது அவங்களுக்கு. Did you have the same understanding you had in the second time? Panindra? Father? இல்ல. இப்ப மூணாவது தடவை பாருங்க, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கூடுதான் பாருங்க. Yes. Count the number of shots. It is shot number 1. Akmal. Correct ah சொல்லு. shot 2 எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோமா? shot 2.
வணக்கம்.